கொளுத்தி விடுவேன். மண்டை பிடிச்சி கடிச்சு வைக்க தெரிஞ்சுக்கலாம். சரி பேசுறீ அடே செங்கமலா எல்லாத்தையும் லாட்ஜ் எடுத்து வச்சுக்கிறீங்களா? இல்ல அக்கா செங்கமலம் தமிழ்நாடு எதிர்க்க பொழுது யார்த்த யார்த்த தமிழ்நாடு பொழுது முற்பகல் செய்யும் முற்பகல் விளையும் பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா போய் அவரை அவங்க அம்மா போட்டு ஆயா எதுக்காயா நீ முன்ன வந்து உட்கார்ந்த? ஆயா எதுக்கு இல்ல ஒண்ணு இல்ல அது சும்மா சொல்லு பாக்கலாம். எதுக்கு அவன் முன்ன நீ வந்து உட்கார்ந்துருப்ப? நான் அப்படிதான் உட்காந்து கழுவி குடைஞ்சி ஊத்தக்கூடாது அப்படிங்கிறவ அழகா மனமா இருந்திருக்க. அப்படியே பூஸ்ட் அவருக்கு மட்டும் கிடையாது. தொப்புளியம்மா இருக்கிறாள் தொப்புளியம்மா அதை கூட நம்ம வாங்கி கூடிட போய் ஏண்டி சிங்காரா சிங்காரா சிங்காரம்மா சிங்காரம் கழுவி குறைஞ்சி ஊத்துறீங்க வாயில பிண்ட வாயா பிண்ட வாயா. யாருக்கிட்ட பேசுறேன்? எங்கடா பேசுறேன்? எங்க பார்த்து பேசுறேன்? அதை பார்த்து பேசுறேன். உக்கால விடு லாஜில, உன் பாப்பால விடு லாஜில, உன் ஜாதி விடு தந்து விடு பெற்று விடு தந்து விடு சொல்லுவாங்க. எங்க வந்து கேக்குறேன்? எங்கடா பேசுறேன்? நாங்க சாதாரண பெண்மணிகள் நினைச்சியாடா? நீங்க தெரியுமே சாதாரண பொம்பளைங்களா? எப்படி பைபாஸ் பைபாஸா டார்ச்சர் திரிறோம். என்ன அப்படி இருந்தாலும் எங்களை பார்த்தா நாங்க யாரு, என்ன ஊரு, என்ன பேரு நெல்லூர் பட்டினம். அந்த நெல்லூர் பட்டினத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய அக்கா ஆரவள்ளி வீரவள்ளி இவ்வளோ சூரவள்ளி நானும் வினோதவள்ளி இவ்வளோ கோமேதகவல்லிடா. கோமேதகவல்லி ஆமா. அது மட்டுமா அப்படி ஆரவள்ளி பேரை கேட்டா என்ன பண்ணா? அடுத்த தலை கூட அடுத்த கோழி கூட கொக்களிக்கும். ஆமா சூரவள்ளி பேரை கேட்டா சுட்ட நிற்கும். ஆரவள்ளி வீரவள்ளி சூரவள்ளி விசித்திரவள்ளி வினோதவள்ளி கோமேதகவள்ளி நாங்க மொத்தம் 7 பேரு. அப்படி இருந்தாலும் வர வேண்டும்.
ஏழு பேர் காரணமா அக்கா ஆரவல்லியும் வீரவல்லியும் சேர்ந்து அழைச்சிருக்கார்கள். அவர்களை பார்க்கணுமல்லவா? ஓடோடி சென்று தங்கைமார் வந்து சொல்றா. ஓடுறா ஓடுறா. ராணியம்மா செங்கவளம் தங்கைமார் வந்துட்டார்களா? வந்துட்டாங்க. சூடா காபி பய கிடையாது உனக்கு. அதர்ச 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 யாரு கேளுக்கா? அப்படிதான் தங்கைமார் வந்துட்டார்களா? பாதி ஆஹா நம்ம பொம்பளைங்க நாம இருக்கிறோம். நாமளே பொம்பளையா? அது பொட்டை கோழியா? சரி சரி ஓரமா இருந்துட்டு போ. ஓகே டி தங்கை மகள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து ஜெயபிரதா பாடி பாப்பா வேலைக்கார பிள்ளையாமா என்ன படத்துல ஆபமா நஷ்டமா குடி நல்லா இருக்கிறியா? நடி அளவு கருமாந்திரம் இல்ல அவரை கொட்டவங்க ஆயாளுத விட பெருசா இருக்குதுடா.
ஒரு பொம்பளைங்கன்னா லட்சணமா 2 சடங்குகள் இருக்க வேண்டியது பரவாயில்ல. லட்சணமா இருந்தா தான் பொம்பளைக்கும், இல்லன்னா கிடையாது. 2 இருக்கணும். எங்களுக்கெல்லாம் பாரு 2 இருக்கு. ஆனா 2ல 1 தாங்குது. அதுவும் களி உருண்டை ஆட்ட ஜோடுக்கு என்னடி ஆச்சு? ஒண்ணு காணும் சாமி. ஆட்டாடிட்டு அக்கா தலைவலின்னு அரூர் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அரூர் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அக்கா. தலைவலிக்குதுன்னு அரூர் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க போய் அந்த சீட்டு வாங்குற இடத்துல போய் சீட்டு வாங்கின்னு அந்த ஆட்டம் உட்காருந்தாங்க. உட்காந்தேன். சரி சரி. அவத்து ஒரு பெட்டு ஒண்ணு இருந்துச்சு அக்கா பக்கத்துல. ஆமா, ஆஸ்பத்திரினா பெட்டியா சிங்காரம்? ஆஸ்பத்திரினா பெட்டு இருக்கு மாதிரி தொப்பலையே தொப்பலமா. நான் என்ன பண்ணேன், அந்த பெட்ல இருக்கிறவங்களுக்கு கேன்சர் கட்டி ஆட்டுங்குது. அந்த பெட்ல படுத்திருந்தவங்களுக்கு கேன்சர் கட்டி ஆட்டுங்குது. எழுது ஒண்ணுக்கு போயின்னு பாவம். ஒண்ணுக்கு போயிட்டா. சரி. பெட் பிரியாக்குதுன்னு தலை வலிக்குதுன்னு நான் போய் ஏதோ செத்தா அப்படி தூக்க டயர்ல படுக்கிறது தான் பரவாயில்ல. அதனால என்ன படுத்துக்க மட்டும்தான் என் மண்ணு ஆபங்குது. அப்புறம் பார்த்தா ஒண்ணு படுத்திருந்த பொம்பளைக்கு கேன்சர் கட்டின்னு அவளுக்கு செய்ய வேண்டாம் ஆபரேஷன் உனக்கு பண்ணிட்டாங்க. எனக்கு செஞ்சுட்டாங்க அம்மா. சரி, ஏதோ கூட தெரியாம பண்ணிட்டுப்பாங்க விடு. அது சரிடா. ஆனா இது என்னன்னு ஒரு டிஃபரெண்டா மார்க்கமா இருக்குது. நானும் போட்டு போடுங்க. ஆமா ஆமா. என்ன படிச்சு 4 போட்ட பிள்ளையா? அது சும்மா போட்டு சிலும்பு கரும மட்டும் போடி. இந்த பக்கம் வந்து போய் தான் அரூரா ஜிகச்சி போனியா? மோர போய் ஜிகச்சி போய் தான் எடுத்துட்டு போய் அதே எடுத்துட்டு அப்படி இருந்தாக்கா அப்ப முடிஞ்சா மதமும் மாறி மக்கள் எல்லாம் சுகத்தோடு வாழ்கிறார்களா? அப்படியா? மாநிலம் நலமாக இருக்கிறதா? நம் நாட்டிலே மழை பொழிந்து சுகசாமமாக இருக்கிறார் அக்கா. ஆமா. ஆலயத்தில் பூஜைகள் நடக்கிறதா? நம்முடைய ஆரவள்ளி கோட்டையிலே நான்கு திசையிலும் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய ஆலயத்திலே 6 கால பூஜைகள் நடக்கிறதா? பேட்டரி ஊதிச்சு பாப்பா. ஏன்டி இப்படி வீங்கி போடுது உனக்கு? அது என்ன அமைச்சர்ல அம்மா. ஏன்டி என்ன போற? சின்ன சின்னதா இருந்துச்சு. என்னது என்ன எனக்கு மட்டும் என்ன தெரியும்? சரி,
அது கடைசியில பார்த்தா எத்த சொல்றேன் இடி ஒரு வாட்டி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ஏடி பாப்பா என்னது என்னடிதான் ஆச்சு உனக்கு பாப்பா போறதால ஏதோ நோவ சமாளிச்சு வந்துடுறா எப்படியா எங்கம்மா போனா எங்கேயும் போல அது என்னன்னே தெரியல சின்னத்தா அந்த இப்ப கொஞ்சம் அதுக்கு ஒரு ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி ஆலயத்தில் 6 கால பூஜைகளும் சிறப்பாக நடக்கிறதுக்கா இந்த நாட்டில எந்த குறையும் கிடையாது குறையும் இல்லை தங்கைமார்களா அடி கானகத்திலே திரியும் நாகனோ ஒர்க்கிட்டே பாலை வைத்தால் ஒற்றுமையோடு சண்டை சச்சரவு இல்லாமல் உண்டுகிறதா அப்படியா அக்கா அந்த கிரியும் நாகனம் ஒரு ஒற்றுமையாக சண்டை இல்லாமல் ஒரே கிணத்துல பால் உண்ணுதக்கா அப்படியானால் நாடகத்தில் எந்த குறையும் கிடையாது நாட்டிலே எந்த குறையும் கிடையாது அக்கா நம்முடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது குறை இருக்குமா கிடையவே கிடையாதுக்கா தங்கமார்களா அது என்னை பற்றிய மூலகில் என்ன பேசுகிறீர்கள் நம்ம ஊர்ல எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு அதனால அக்கா நம்முடைய ஆட்சி காலத்தில் ஆரவழி என்றால் அனைவருக்கும் பயம் அதனால நன்றாக தான் புகழ்ச்சியாக பேசுகின்றார் அப்படியான இந்த நேரத்திலே ஏதோ ஒரு தலை சோர்வாக இருக்கிறது பாருங்க என்றைக்கும் இல்லா திருநாளாக இது நாள் வரையிலும் இந்த கோட்டையிலே என்னுடைய ஆட்சியிலே
எந்த குறையும் கிடையாது கிடையாது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் இந்த கோட்டை எல்லாம் அதிர்கிறது அதிர்கிறது. மதில் சுவரெல்லாம் ஆமா. விரிசல் விடுகிறது பார்த்தாயா? ஓஹோ. தங்கா அடே. அடி திங்களா கோட்டைக்கு தாக்கியது மணித்தங்க. வரப்போகுது. அம்மா அதனாலே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த புறமாக சென்று நாம் என்ன செய்வோம்? நம்முடைய கோட்டையிலே ஏதாவது ஒரு சலசம் ஏற்பட்டது ஆனால் நம்ம இதை வச்சு கண்டுபிடிப்போம். மாய கண்ணாடி. ஆமா, மாய கண்ணாடியின் வழியாக வெளியே என்ன நடக்குதுன்னு நம்ம இங்கிருந்தே பார்த்துட்டு அடிக்கொண்டு வாடிக்கொண்டு வாடியே. அந்த பிரம்மாவை சென்று மாய கண்ணாடி கொண்டு வந்து மதில் சுவர் மீதிலே வைத்து பார்த்தது ஆனால் சுவற்றுக்கு அந்த புறத்திலே கோட்டைக்கு வெளியே என்ன நடக்குது என்று தெரியும்.